சார், மார்க்கெட் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நான் எப்படி என்னோட லாஸ தவிர்த்துக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டூயிங் இன் மார்க்கெட். ம், ஒண்ணு வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ். ம், பீப்பிள் ஹூ பே ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 15 இயர்ஸ். அவங்க போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் வரிட் அபவுட் ஷார்ட் டெர்ம் டிஸ்டார்ஷன்ஸ். அது மாரி ஆட்களுக்கு ஒரு வொலட்டாலிட்டிங்கிறது ஒரு பாசிட்டிவ். இப்ப நான் பார்ப்பேன் மார்க்கெட்ல நீங்க ஏதாவது பேட் நியூஸ் வந்து ஒரு ஸ்டாக் விழுந்ததுன்னா, லைக் நாட்கோ ஃபார்மா கரெக்ட் ஆச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு கிரைசிஸ் நியூஸ் வந்து கரெக்ட் ஆச்சுன்னா, அதெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மார்க்கெட்டுக்கே 2008 மாரி வந்ததுன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காச இறக்கிட்டே இருக்கும். ஸோ அது எங்கள மாரி ஆட்கள். சில ஆட்கள் ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். 3வது கேட்டகரி பெரிய பென்ஷன் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் லாங் டெர்ம்க்கு வாங்கினாலும், அப்பப்போ பீரியாடிக்கா சில பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும்.